அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு, என்ன நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம். ஃபெஸ்டிவல் சீசன் வேற களை கட்டிட்டு இருக்கு, மார்க்கெட் அதனால ஏறிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகுதா என்னன்றதெல்லாம் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லை. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு விவேக் அருவா சார் தான் இருக்காரு. நாட்டு நடப்பு எல்லாமே ரொம்ப விரிவா சொல்ல போறாரு. எல்லாம் தயாரா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம மார்க்கெட் இப்ப பாத்தீங்கன்னா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. போன வாரம் அப்படியே அந்த 24 உடைச்சு அப்படியே கீழே இறங்குச்சு. பட் அப்படியே திருப்பியும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ட்ரம்போட நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இப்ப இந்தியாவுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுத்துருக்கிறதா அப்படிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இதுதான் நம்ம மார்க்கெட் ஏற்றதுக்கு காரணமா, இல்ல நம்ம இந்தியன் இதுவே மார்க்கெட்டே நல்லா தான் இருக்கா பெர்ஃபார்மன்ஸ், என்னன்னு சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ட்ரம்ப் பண்ணதுனால மார்க்கெட் ஏறிச்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் இறங்கும் போது ட்ரம்ப் பண்ணதுனால இறங்கி இருந்தது. எதுக்குன்னா திடீர்னு டேரிஃப் கீரிஃப்னு சொல்லி அதனால மார்க்கெட் அது நெகட்டிவாக எடுத்து கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தது. ஆனால் எல்லா நேர்களுக்கும் ஞாபகம் இருக்கும், இறங்கும் போது இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், பெருசாக இந்தியா டேமேஜ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் டேமேஜ் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இந்தியா எவ்வளோ யூஎஸ் மேலே டிபெண்டோ அவ்வளோ அந்த அளவுக்கே யூஎஸ் கூட இந்தியா மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக யூஎஸ் ரொம்ப டேமேஜ் பண்ண முடியாது. அதே தான் ஆயிருக்கு மார்க்கெட்டில், அந்த விஷயம் தான் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக என்னன்னா, அதுக்கப்புறமா ட்ரம்ப் மோதியை ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணார். அதுக்கப்புறமா இந்த காசா அண்ட் இஸ்ரேல் சீஸ் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா மோடி கூட அவரை கால் பண்ணி காங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் அவரும் ட்ரம்ப்பும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டாரு. புரிஞ்சிச்சு அவருக்கும் ஃபைனலா. என்னன்னா பெருசா இங்க மோதின்னு சொல்லனா, மோதினா அந்த மோதி ஃபைட் பண்ணி ஓகே மோதிண்டு எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லி, ஸோ இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாதான் நல்லதுன்னு சொல்லி, ஸோ அந்த டேரிஃப் கீரிஃப் இதெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி சாஃப்ட் ஆகிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மரில் போட்டார். இப்போ ஃபார்மரில் ஜெனரிக்ஸை எக்ஸாம் பண்ணிட்டார் டேரிஃப்லேருந்து. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தினால இந்தியா மார்க்கெட் பெருசாக பேனிக்கே ஆகலை. அண்ட் நான் திருப்பி சொல்லிட்டு தான் இருந்தேன், என்னன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்தால் இது பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியாவில். எதுக்குன்னா பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்தியன் எக்கானமி இப்போ 2-3 நாள் முன்னாடி வேர்ல்ட் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்தியன் எக்கானமி வில் கண்டினியூ டு பி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இருக்கிறதுல ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் எக்கானமி இந்தியன் எக்கானமி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம சில பேர் சொல்லுவாங்க இந்தியன் எக்கானமி டெட்டுன்னு. இல்லை, இது வேர்ல்டு பேங்க் சொன்னது. இது நானோ நீங்களோ வேற ஒன்றும் சொல்ல. ஓகே, ஸோ வேர்ல்டு பேங்கே இதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜிடிபி நம்மளோட ஹையஸ்டில் இருக்குது. ஃப்யூச்சரில் வேர்ல்டு பேங்க் பிரகாரம் ஐஎம்எஃப் பிரகாரம் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் க்ரோ ஆக போகிறோம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா டேக்ஸ் பெனிஃபிட் இந்த டைம் கொடுத்தாங்கல்ல 22 செப்டம்பருக்கு அப்புறமா ஜிஎஸ்டி ரேட்ஸை குறைச்சிட்டு அந்த 12% ஸ்லாப் போயிடுச்சு. வெறும் 5 and 18 இருக்குது. மேஜர் 2 ஸ்லாப் தான். ஸோ முக்கால்வாசி எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் குறைஞ்சிருக்கு. நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா, டெட் எக்கானமின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க போய் டேட்டா பார்க்கணும். நவராத்திரி டைமில் எவ்ரி ஐயோ எக்ஸாக்டாக எனக்கும் டேட்டா ஞாபகம் இல்லை, ஆனால் எவ்ரி ஏதோ ஒன் டேல எவ்ரி ஃபியூ மினிட்ஸில் ஒரு பென்ஸு கார் விற்றுருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ கார்ஸ் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. 22 செப்டம்பருக்கு அப்புறமா பயங்கரமாக சேல்ஸ் கன்சம்ஷன் ஆயிருக்கு. ஸோ விச் ஷோஸ் என்னன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்கானமியாக இருக்கும். அண்ட் மக்கள்கிட்ட பணம் இருக்கு. சரி, இருந்தாலும் என்ன நம்பலையா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னு ஐபிஓ வந்தது கரெக்டா? அதில் எவ்வளோ ரூபாய்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு? 4,40,000 crores அப்ராக்சிமேட்லி.
என்ன ஒரு ஐபிஓல வந்து 4.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து லாக் ஆயிருக்கு. வந்து என்ன அர்த்தம்? இவ்வளோ பணம் வந்து மார்க்கெட்ல இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? உங்ககிட்ட பணம் இருந்தால் தானே நீங்க ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஐபிஓ வந்து அப்ளை பண்ணும்போது பணம் கையில இல்லாம வந்து நீங்க அப்ளையே பண்ண முடியாது, ரைட்? ஸோ 4.5 lakh crores. ஸோ என்னன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கு, நம்பர் 1 விஷயம். மார்க்கெட்ல வந்து டேக்ஸ் குறைச்சதுனால கன்சம்ஷன் ஏறி இருக்கு. ஸோ எக்கானமி வில் டூ வெல் அண்ட் ஆஸ் ஜிடிபி நம்ம வந்து ஃபாஸ்டா இருக்கோம். ஸோ இதுக்கு தவிர வேற என்ன மேடம் பாசிட்டிவா வேணும் மக்களுக்கு? இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து வேற என்ன பாசிட்டிவ் வேணும் சொல்லுங்க. சரி, ஷார்ட் டேர்ம்ல வந்து கம்பெனிஸ் earnings growth வந்து இது வந்து நான் இப்போ இல்லை, நிறைய நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வேல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா மேலே போயிட்டு நம்ம வந்து வேல்யூஷன் காஸ்ட்லியாக இருந்தோம்னு சொல்லி டிசம்பர் வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், ஒரே ரேஞ்சில். டிசம்பர் வரும்போது நான் சொல்கிறேன் 2026 இப்படி தான் இருக்குமா, கொஞ்சம் டல்லாக இருக்குமா, நல்லா இருக்குமான்னு. ஓகே, ஆனால் 2025 வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஆனால் அதான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. 1 or 2 years நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக பார்க்கலாம், 1 or 2 years நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா மூவ்மெண்ட்டாக பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மார்க்கெட்டுக்கு, ரைட்? ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து வேற என்ன வேணும்? நல்லா எல்லாமே இருக்கும்போது தான் நீங்கள் வந்து முதலீடு செய்யணும். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இந்தியன் எக்கானமி இன்னைக்கு வந்து இருக்கு. அண்ட் லக்கிலி நேற்று என்ன இருக்கு, ஃப்ரைடே என்ன இருக்குன்னா யூஎஸ் திருப்பி ட்ரம்ப் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, சைனா டாரிஃப்னு சொல்லி. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து ட்ரம்ப் காயின் ஒன்று இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ட்ரம்ப் காயின் ஒன்று இருக்கு. ஓவர் நைட் வந்து 80% விழுந்துருக்கு அந்த காயின். பிட்காயின் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபால் ஷார்ட் டேர்ம்ல இருக்கு. டோ ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் 3%, 3.5% விழுந்திருக்கு ஃப்ரைடே மட்டும், ஃப்ரைடே நைட்டு. என்ன அர்த்தம்? அங்கே வந்து சரி, யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ட்ரம்ப்பை யாரும் வந்து பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஆனால் யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, வாட் எவர் ட்ரம்ப் ஹஸ் டன். ஆனால் ஃப்ரைடே வந்து இவ்வளோ பெரிய ஃபால்னால இந்த மாதிரி ஒரு ஷாக் வேவ்ஸ் அங்கே வந்தால் அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். சரி, யூஎஸ்ல வந்து கொஞ்சம் மார்க்கெட் எல்லாம் உழுந்தா என்ன, எஸ்ஐஸ் வந்து இந்தியாவில் வந்து வருவாங்க, ரைட்டா? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. நம்மளோட நிறைய விஷயம் நான் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆங்கிள்லையும் பார்த்தா இந்தியாவில் வந்து பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இது திருப்பி பாசிட்டிவாக எடுக்குது. அண்ட் போன வாரம் வந்து ஓவரால் வீக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸு அப்புறம் நிஃப்டி 50 ரெண்டு இண்டெக்ஸும் மேஜர் இண்டெக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 1% ஏறிட்டு முடிஞ்சிருக்கு, ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இது வந்து லாஸ்ட் 3 months 6 months ஹையஸ்ட் க்ளோஸ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன் லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. இந்த வருஷம் அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நெகட்டிவ் தான், ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. அது ஒன்று. லாஸ்ட் டைம் நம்ம வந்து பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் கான்ட்ரேரியனா பாருங்க ஐடின்னு சொல்லி, கரெக்டா சொன்னேன்ல? என்ன ஆயிடுச்சு? நேற்று இது வந்தது டிசிஎஸோட ரிசல்ட் வந்து டிசிஎஸ் என்னென்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஏஐயில் உள்ள போகிறோம், ஏஐயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ரிசல்ட் வந்து டீசெண்டாக இருந்தது. ஸோ ஐடியில் வந்து டாரிஃப் பேசி நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் டிசிஎஸ் ஸ்டாக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, ஓவரால் ஐடி இண்டெக்ஸும் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன கான்ட்ராக்டியன் சொல்லிட்டு இருந்தேனோ அந்த விஷயம் வந்து கூட ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கான்ஃபிடன்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வச்சிங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வாட் எவர் ரிஃபார்ம்ஸ், இன்கம் டேக்ஸ் கட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி கட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிச்சுவேஷன் வந்து வேர்ல்டில் இன்னைக்கு டேட்டில் பெஸ்ட்டு. ஓகே, அண்ட் ஃபைனலி யூஎஸ் அண்ட் இந்தியா கூட அந்த அக்ரெசிவ் முதல்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம், அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஞ்சம் சைலன்ஸு ஆயாச்சு. ஸோ அந்த சத்தம் இப்போ இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வேற எங்கேயும் பணத்தை வந்து போட முடியாது. உங்கள் அட்வைஸ் கிட்ட ப்ளீஸ் பேசிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் இப்போ கூட என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஆன்லைனில் போயிட்டு ஏதாவது வாங்குறது விற்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து உங்களை வந்து லாங் டேர்மில் டேமேஜ் தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அட்வைசர் கிட்ட போயிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மேபி அது கான்ட்ரேரியனாக இருக்கட்டும், எந்த செக்டர் நல்லா பண்ணிகிட்ருக்கு, எந்த ஃபண்டு நல்லா பண்ணிகிட்ருக்கு, அதெல்லாம் பார்த்து
நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வந்து இந்தியாவோட டைம் தான். ஸோ நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்ஸை வந்து நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. ஓகே சார். சார் இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, கோல்டு வந்து கிட்டத்தட்ட எகிரி தள்ளிட்டு போகுது. கோல்டும் சில்வரும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. கோல்டு தான் அதிகமாகுதுன்னு பார்த்தா சில்வரும் அதுக்கு ஈக்குவலா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் சார் கோல்டு வந்து இப்போ ஒரு சவரன் பாத்தீங்கன்னா 1 lakh கிட்ட போகுது. 99,000 கிட்ட வந்துருச்சு. இப்ப இது இந்த கோல்டு சில்வரோட அதிக இது ஏறதுக்கான காரணம் என்ன சார்? இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம்ல நானும் ரீல் போட்டேன் கோல்டு பத்தி எல்லாம். ஃப்ராங்கா என்னன்னா கோல்டு இன்னும் மேல போற மாதிரி தான் தோணுது. ஓகே, எதுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா பேசிக்கலி சில விஷயம் இந்த குளோபல் வார் இதெல்லாம் ஆயிட்டு இருந்தது. இப்போ சில வார் எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு, இஸ்ரேல் எல்லாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் வேர்ல்டு ஆர்டருக்கு. ப்ளஸ் மேஜர் காரணம் கோல்டு மேலே போகிறது வந்து வேர்ல்டு ஓவர் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் இன்க்ளூடிங் ஆர்பிஐ, ஓகே, எல்லாரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இருந்தார். யாரு அவர்? தாத்தா என்ன பேர் அவரு? இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி பாருங்களேன், திடீர்னு வாயில பேர் வரல. சரி, ஓகே, வாட் எவர். ஜோ பைடன். ஸோ என்னன்னா ரஷ்யா யுக்ரைன் அட்டாக் பண்ணும்போது, ஓகே, ரஷ்யா யுக்ரைன் அட்டாக் பண்ணும்போது இப்போ அதுக்கு முன்னாடி என்ன எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா குளோபல் ரிசர்வ்ஸ் வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து எல்லா நாடும் வந்து ரெண்டே விஷயத்துல குளோபல் ரிசர்வ் வச்சிருப்பாங்க. என்ன? ஒன்று யூஎஸ் டாலரா வைப்பாங்க, இல்லை கோல்டா வைப்பாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே பார்ப்போம். யூஎஸ் டாலர் மேலே போனால் கோல்டு கீழே போகும், யூஎஸ் டாலர் கீழே போனால் டாலர் மேலே போகும். ஐ மீன் யூஎஸ் டாலர் கீழே போனால் கோல்டு மேலே போகும், கோல்டு கீழே போனால் யூஎஸ் டாலர் மேலே போகும். அந்த மாதிரி இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது. ஓகே, ஸோ இவர் ஜோ பைடன் என்ன பண்ணாருன்னா வேர்ல்டு வார் இந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் இருக்கும்போது ரஷ்யனோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் யூஎஸ் டாலர் அது வந்து ஃப்ரீஸ் பண்ணாரு. ரைட்டா? நீங்க வந்து ஒரு நாடோட ரிசர்வ்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், என்ன அந்த நாடு என்ன பார்க்கும்? அந்த ரஷ்யா வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை யூஸ் பண்ண முடியல அதுக்கப்புறமா. ரைட்? ஸோ நீங்க வந்து ஆஸ் அ ரிசர்வ் இப்போ இந்தியாவில் கூட வந்து நம்ம $700 பில்லியன் ஏதோ வந்து ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம். ரைட்டா? அந்த $700 பில்லியன் வந்து திடீர்னு யூஎஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம், எலோ பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம பணம், அது நம்ம பணமே நம்ம யூஸ் பண்ண முடியலன்னா அது ஒரு தப்பான இது விஷயம் தானே. ஸோ ஜோ பைடன் என்ன பண்ணாருன்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணதுனால ரஷ்யா வந்து அதை யூஸ் பண்ணதில்லை, பண்ண முடியல. அதை பார்த்து அது வந்து ஒரு பாடம். உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனைனா நீங்களும் அதில் வந்து கற்றுக்கணும். கரெக்டா? ஸோ எல்லா நாடும் என்ன பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வந்து நம்மளுக்கு பண்ணிடலாமா? சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ரைட்? ஸோ எல்லாரும் வந்து யூஎஸ் டாலரை டம்ப் பண்ணி அங்கே ரெடியூஸ் பண்ணி கோல்டை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா கோல்டில் வந்து யூஎஸ்க்கு கண்ட்ரோல் இல்லை. ரைட்? இப்போ உங்ககிட்ட கோல்டு இருந்தா, இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, ருபீஸ் இருக்கு, நாளைக்கு வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணலாம், அந்த ருப்பியே வேலிட் இல்லைன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம் கவர்மெண்ட். ரைட்டா? அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா உங்ககிட்ட கோல்டு இருந்தா எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ண முடியாது. ரைட்? ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் கோல்டு மேலே போயிருக்கு. சிம்பிள். இன்னும் மேலே போகலாமா? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து இன்னும் மேலே போகலான்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன், வெறும் ஸ்மால் போர்ஷன் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சில்வருக்கு வரேன் நான். சில்வர் என்ன இருக்குன்னா கோல்டு டு சில்வர் ஒரு ரேஷியோ இருக்கும். ஓகே, ஸோ கோல்டுக்கு சில்வருக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். எப்பவுமே கோல்டு மேலே போயிட்டே இருந்தது, சில்வர் அங்கேயே இருந்தது. ஓகே, ஸோ அந்த ரேஷியோ வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ சில்வரும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ சில்வர் இன்னும் மேலே போகலாமா? அதுவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈதர் கோல்டு கீழே வரணும் ஆர் சில்வர் மேலே போகணும், ஏதாவது ஒன்றா ஆகணும். ஆனால் கோல்டு கீழே வர மாதிரி தோணலை. ஸோ சில்வர் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அது ஒரு சுச்சுவேஷன். ரெண்டாவது, நான் வெறும் ஸ்மால் போர்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட, சார் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்மால், $100 இருந்தால் நீங்கள் $10 மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்குன்னா ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன். சில்வர் வந்து போன வாட்டி $50 டச் ஆகும்போது, இப்போ 2011 வந்து $50 டச் ஆகிட்டு இருந்தது சில்வர். ஓகே, 2011 $50. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இன்னைக்கு 25 இருக்கோம். இப்போ எவ்வளோ 14-13 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் $50 டச் ஆயிட்டு, அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷன்ல வந்து அதே $50 சில்வர் வந்து $12 போனது, $12.
என்ன அர்த்தம்? 80% கரெக்ஷன், 80% ஆல்மோஸ்ட். ஓகே, என்னன்னா நீங்க 2011 வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சில்வர் வாங்கிட்டு இருந்தா உங்க வேல்யூ வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 80% கரெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா முந்தா நேத்து தான் $52 திருப்பி டச் ஆயிருக்கு சில்வர். ஓகே, $52 டச் ஆயிட்டு 50க்கு கீழே இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டா பாருங்களேன், ஒரே செகண்ட் நான் சிஸ்டம் பார்த்து சொல்றேன். நேத்து வந்து $50.12 அங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த $50 வந்து 14 வருஷத்துக்கு அப்புறமா கிராஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா இந்த $50, ஸோ டெக்னிக்கல், இது வந்து பியூர் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல். சில்வர் அண்ட் கோல்ட்ல வந்து என்னால் ஃபண்டமெண்டல் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, இந்த $50 மேல சில்வர் ட்ரேட் ஆயிட்டே இருந்தா இன்னும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் $50 மேல ட்ரேட் ஆயிட்டு கீழே வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே ஓடிடணும். சிம்பிள் லாஜிக். ஸோ இது வந்து பியூர், நான் சொன்ன மாதிரி இது வந்து பெருசா ஃபண்டமெண்டல் நாலேஜ், இபிஎஸ் இவ்வளோ இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது கோல்டு அண்ட் சில்வர்லையும். இது வந்து டோட்டலி பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட் பையிங் அண்ட் செல்லிங் பொறுத்து தான். ஸோ அந்த $50 வந்து சில்வர் சஸ்டெயின் பண்ணணும். அது சஸ்டெயின் பண்ணுமா இல்லையா அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்க, இல்லைன்னா வெளியே வர வேண்டியதான். ஓகே, ஆனால் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு $100 $10 மட்டும் நீங்க இதுல வந்து போடலாம். கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல, அதுல போடுங்க. போய் பிசிக்கலா வாங்காதீங்க. நிறைய பேர் வந்து அந்த பிசிக்கல் வாங்குற தப்பு பண்றாங்க, அது பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க அட்வைசர் கிட்ட பேசி இதுல $100 ஒரு $10 நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட அட்வைசர் இல்லையா, நீங்க டெய்லி லைஃப் தமிழ் மூலியமா என்கிட்ட கூட வரலாம். ஆனா சாய்ஸ் உங்களுது. ஓகே சார். ஸோ நாமளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்கன்றத ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டு நடப்பு எல்லாத்தையும் சார் சொல்லிட்டாரு. பார்த்து முதலீடு பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் ₹20 மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.